இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 13ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27. இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 15-29. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களில் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்குப் போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தன் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோப்புக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுதையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தன் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று, அப்பா என்று அழைத்தான். அவர் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோப்பிடம், மகனே, அருகில் வா. நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து
ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளை நிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சோதரர்க்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வலமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 133. பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரே, அவரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே. பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனி சொத்தாக தேர்ந்தெடுத்தார். பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிட வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிச்சலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வருகிற யோவானின் சீடர்கள் நோன்பை முன்வைத்து
கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்கள். உம் சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? அதாவது இயேசுவின் இறையாட்சிக்கு குழுமத்தை ஓர் அமைப்பாக மாற்ற நினைக்கிறார்கள், அல்லது அது ஓர் அமைப்பு என தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். தம் குழுமத்தில் நிலையான சட்டம் எதுவும் கிடையாது. தாம் இருக்கும் வரை ஓர் ஒழுங்கு, தான் சென்ற பின் இன்னோர் ஒழுங்கு, மணமகன் இருக்கும் வரை மகிழ்ச்சி, மணமகன் சென்றவுடன் துக்கம், நோன்பு, ஒரு வகையான சூழலிய அறநெறியை, அதாவது ஆங்கிலத்தில் லிஸ்டுவேஷன் எத்திக்ஸ் முன்மொழிகிறார் இயேசு. மேலும் பழைய துணி மற்றும் பழைய மது என்னும் உருவகங்கள் வழியாக தம் கொள்கைகள் பழையவற்றோடு பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்துகிறார். ஈசாக்கு ரெபேக்கா வழியாக 2 மகன்களை பெற்றெடுக்கிறார். மூத்தவர் ஏசா, இளையவர் யாக்கோபு. யாக்கோப்பின் மேல் ரெபேக்கா மிகுதியான அன்பு கூர்ந்தார். அதீத அன்பின் ஆபத்தை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். பார்வை மங்கி வாழ்வின் இறுதி காலத்தில் இருக்கும் ஈசாக்கு மூத்த மகன் ஏசாவுக்கு ஆசி வழங்க விரும்புகிறார். ஈசாக்கின் சொற்களை மறைவாக நின்று கேட்கிற ரெபேக்கா யாக்கோப்பிடம் உணவு கொடுத்தனுப்பி ஏசாவுக்குரிய ஆசியை யாக்கோபு பெற்றுக்கொள்ளுமாறு செய்கிறார். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டையை உண்ணுங்கள் என சொல்கிறார் யாக்கோபு. விளையாட்டில் மாட்டிக்கொள்கிறார் ஈசாக்கு. உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் இது நிகழ்ந்தது என இந்நிகழ்வுக்கு இறைவனையும் உடந்தையாக்குகிறார் யாக்கோபு. யாக்கோபு அணிந்திருந்த விலங்கு தோளாடைகளையும் முகர்ந்து பார்த்து அவர் கொண்டு வந்த திராட்சை ரசத்தை பருகி ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆசி வழங்குகிறார். இளைய மகன் தேர்ந்து கொள்ளப்படுதல் என்னும் கருத்துருவை இது நியாயமாக்கப்படுவதாக இருந்தாலும் மூத்த மகன்கள் காயின், இஸ்மயேல், ஏசா இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவது வேதனை அளிக்கிறது. கடவுளின் திட்டமா, தாயின் பாரபட்சமா, குடும்பத்தில் அரசியலா? விடை தெரியாத கேள்விகளில் ஒன்றாக இது இருக்கிறது. ஆனால் அறநெறிப்படி அனைத்தும் நடப்பதில்லை என்பதே இந்நிகழ்வு சொல்லும் பாடம். ஒரு நிகழ்வு நடக்கிறது, அவ்வளவுதான். அதன் விதிமுறைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதில் பயனில்லை. எந்த ஒரு நிகழ்வும் சூழலின் அமைவுதானே தவிர இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது என யாரும் எதையும் வரையறுக்க இயலாது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், யாக்கோபின் துணியும் திராட்சை ரசமும் ஈசாக்கை ஏமாற்றுகின்றன. நற்செய்தி வாசகத்தில் இவ்விரண்டையும் உருவகங்களாக பயன்படுத்தி யோவானின் சீடர்களின் தவறான புரிதலை திருத்துகிறார் இயேசு. வாழ்வின் நிகழ்வுகள் அவை நடக்கும் தலம் மற்றும் இடத்தை பொறுத்தே பொருள் தருகிறது. நோன்பு பற்றிய பழைய நெறிமுறை புதிய மணமகனாகிய இயேசுவுக்கு பொருந்தாது. தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகள் கதையின் இறுதியிலேயே முழுமையான பொருள் தருகிறது. யாக்கோபு பெற்ற ஆசி அவருக்கு அச்சமும் கலக்கமும் தந்ததை இறுதியில்தான் வாசகர் அறிவார். யாக்கோபுக்கு மாற்றம் தேவைப்பட்டது, அவர் அதை விரைவில் அடைவார். நோன்பு பற்றிய புரிதல் இயேசுவின் இறப்புக்கு பின்னரே சீடர்களுக்கு புரியும். எதற்காக ஆசி தேவை?
ஒன்று, ஆசீர் நம்முடைய எதிர்நோக்கை நீட்டிக்கிறது. 2, ஆசீர் நமக்கு நேர்முகமான ஆற்றலை தருகிறது. 3, ஆசீர் அன்பை கூட்டுகிறது. இதற்கு மாறாக ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அநீதியின் காரணத்தால் மற்றவருக்கு வழங்கும் சாபம், அல்லது ஆற்றல் இல்லாத ஒருவர் ஆற்றல் பெற்ற ஒருவர் மேல் தன் இயலாமையில் ஏவும் சாபம் அடுத்தவரை அழித்துவிடும் அளவுக்கு செல்கிறது. அன்பு ஒன்றே சாபத்தை நீக்கும் ஆற்றல் கொண்டது. தவளையும் இளவரசியும் கதையில் வருவது போல இன்றைய முதல் வாசகத்தில் ஏசா தன் தந்தை ஈசாக்கிடம் மிகவும் சோகமான கேள்வி ஒன்றை கேட்கிறார். அப்பா, உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா? எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுகிறான். தன் தம்பி தனக்கு இழைத்த துரோகம், அதற்கு உடந்தையான தாய், அவசரப்பட்ட அப்பா என எல்லார் மேலும் இந்த ஏழை அண்ணனுக்கு கோபம் வந்திருக்கும். இந்த அண்ணன்கள் பல நேரங்களில் பாவம் தங்களுக்குரியவற்றை தம்பிகள் தட்டி பறிக்கும்போது கையறு நிலையில் புலம்புவார்கள். ஊதாரி மைந்தன் எடுத்துக்காட்டில் வரும் அண்ணனைப் போல ஏசாவின் கேள்வியில் ஏமாற்றப்பட்டதன் வழி நிறையவே தெரிகிறது. ஆனால் கதையின் கடைசியில் ஏசாவே யாக்கோப்புக்கு ஆசியாக மாறுகின்றார் தன்னுடைய பெருந்தன்மையால்.